ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேஸில் வந்து கொஞ்சம் கலை இல்லாமல் இருக்கும். நான் மேக்கப் எதுவுமே போடல, லிப்ஸ்டிக் மட்டும் லைட்டாக போட்டிருக்கேன். அதை வச்சு கண்டுபிடிப்பீங்களான்னு எனக்கு தெரில. இன்னைக்கு வீடியோ என்னன்னா, நான் சொல்கிறத விட உங்களுக்கு காட்டன் நடக்கும் சைடில் தெரியுது பார்த்தீங்களா? எஸ், நம்ம இன்னைக்கு மேக்கப் பண்ண போகிறோம். எதுக்குன்னா கிடையாது, சும்மா ரேண்டமாக மேக்கப் பண்ணி போடலாம் அப்படி சொல்லிட்டு தான், சும்மா ரேண்டமாக தான் இந்த வீடியோ. இதில் நான் எப்படி போட போகிறேன்னு தெரில. என்னடா நேற்று வந்து சும்மா ட்ரையல் பண்ணி பார்த்தேன், ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருந்துச்சு. சரி இன்றைக்குமே நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க நான் எப்படி மேக்கப் போடுறேன்னு பார்க்கலாம். ஒரு டிஸ்க்ளைமர் இங்கேயே சொல்லிக்கிறேன், நான் வந்து பண்ணுற மேக்கப் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்போது ஏதோ பண்ணுவேன், அதுதான். நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, ஜஸ்ட் பாருங்கள், அவ்வளோதான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஆனால் நான் கொஞ்சம் இன்னைக்கு நல்லாவே மாய்ஸ்சரைசர் போட போகிறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து சாரி, இந்த காய்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, எனக்கே ஃபீல் ஆகுது. இப்போ வந்து நம்ம இந்த இதை ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் ப்ரைமர் போடலாம். ஓகே, எஸ், ப்ரைமர். அதுக்கு நான் பக்கத்தில் தான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் லாக்மியோட ப்ரைமர். ஓகே, யூஸ் பண்ணலாம். இது லைட்டாக பிங்க் மாதிரி இருக்கும், இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ சொல்றேன், எனக்கு மேக்கப் நாலேஜ் சுத்தமா கிடையாது. சுத்தமா கிடையாதுன்னா இதுல என்ன தெரியாது, எனக்கு அப்படி கிடையாது. எப்படி எப்படி எது பண்ணணும் அதெல்லாம் சுத்தமா ஐடியா கிடையாது. அதனால இந்த டைம் வந்து எது போடுவாங்கன்னு தெரியல, நான் போடுவேன். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து நம்ம சேனல் பார்த்து போட்டுக்கலாம். மெயினா வந்து இந்த ஃபவுண்டேஷன் லைன் பண்றது அதெல்லாம் வந்து பண்ணியா நல்லா இப்போ சூப்பரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு ஃபேஸில் நிறைய பிக்மெண்ட் இருக்கும், அந்த நெக்கில் கூடவே எனக்கு பிக்மெண்ட் இருக்கலாம். எனக்கு லைக் இதோ இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, டார்க் டார்க்காக அந்த ஏரியாலலாம் நம்ம இந்த எலைகளோட ப்ரோ கன்சீலர் ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு இந்த நோஸ் சைடில் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும் அது, அப்புறம் இந்த வாய் சுற்றி ரொம்ப இருக்காது, லைட் லைட்டாக இருக்கும், அதனால் அங்கேயும் நான் போட்டுக்கிறேன். மெயினாக வந்து என்னோடய கண் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, கண் ஏரியாவில் அப்பர் கண்ணாம், மேலே கண் மட்டும் எனக்கு மேலே கண் மட்டும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இல்லை பிளாக்காக இருக்கும், அதனால் அங்கே போட்டுக்கலாம்.
டேப் பண்ணி விட்டுருவேன். இது திருப்பி விட்டீங்கன்னா அப்படின்னு யூடியூப் சொன்னா இருக்கக்கூடாது. அதான் சொன்னேன். எனக்கு தெரியாது. எப்படி இருக்காங்க. நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் மேக்கப் கற்றுக்காம இருக்காது. அப்போ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி விடுறீங்க. இருந்தாலும் அது பர்ஃபெக்டாக நான் சொல்லல. ஆக்சுவலி அது சும்மா ட்ரை பண்ணி பார்த்தவங்க தான் என்னோட இருக்கு. ரீசெண்டாக வந்து மேக்கிங் ஃபவுண்டேஷனும் காம்பேக்ட் பவுடரும் வாங்கினேன். ஸோ தட் அதனால சரி ஏன் ட்ரை பண்ணக்கூடாது நம்மளோ அப்படின்னு நேற்று ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலாக. பட் அது வந்து என்ன சொல்கிறது, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னாங்க. மேபி நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறனால அப்படி இருக்குமோ என்னமோ. போக போக நல்லா கூட மாற சான்சஸ் இருக்கு. சூப்பர் பிளெண்ட் ஆயிடுச்சுல. நான் நெக் ஏரியா போட மறந்துட்டேன். வெயிட், நெக் ஏரியா இதுக்குதான் இப்படி இருக்கும். எனக்கு அன்ஈவன் டோனில் யாருக்காவது சொல்யூஷன் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். இவ்வளோலாம் ஆரஞ்சு கலெக்டர் யூஸ் பண்ணலாமான்னு தெரில. நான் யூஸ் பண்ணிட்டு கிடக்குறேன். இதெல்லாம் இதில் பாதி திங்ஸ் என்னோட அக்கா வருது. பாதியில் ஃபுல்லாகவே எங்கள் அக்காவோட தான். ஃபவுண்டேஷனும் காம்பேக்ட் பவுடர் மட்டும் என்னோட ஷேடு வருது. பேலன்ஸ் எல்லாம் அவளோடது. சொல்கிறேன், நான் வந்து ரெகுலராலாம் இந்த மேக்கப் போட்டதே என் லைஃப்லேயே ரெகுலராக இப்படிலாம் ஒரு மேக்கப் நான் வந்து ஒரே ஒரு டைம் எனக்கு வந்து ஷூட்டு கூப்பிட்டப்போ மட்டும் போட்டேன். அதர்வைஸ் நான் வந்து இந்த மாதிரி மேக்கப்பில் போட்டதே கிடையாது. அப்புறம் என்னோட சிஸ்டர் ஒன் டைம் வந்து அவங்களாம் எனக்கு போட்டு விட்டாங்க. அவங்க செல்ஃப் மேக்கப் வந்து கற்றுக்கிட்டாங்களா, அதனால அவங்களாம் எனக்கு போட்டு விட்டாங்க. ஆனால் நானாக வந்து நேற்று தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ அவ்வளோதான். கான்டோர், இதெல்லாம் கான்டோர் வந்து பவுடராக இருக்குது. இப்படி இருக்குமா? எடுத்து இதோ உடச்சே வச்சிருக்கேன். கான்டோர் நம்ம வந்து காஃபி ப்ரௌன் இந்த ஷேடு இல்லைன்னா இந்த 3 ஷேடில் தான் ஒன்று. சுத்தமாக எனக்கு தெரில இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு. நான் அப்படியே யூஸ் பண்ணுவேன். இப்போ சொல்கிறேன், என்னை மாதிரி பண்ணிடாதீங்க கைஸ். எனக்கே தெரியாமல் கிறுக்கு வரை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். போதும், எங்கே பண்ணுறதுன்னு தெரில. நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து ஃபவுண்டேஷனுக்கு போயிடுவோம். மேப்ளின் நியூயார்க்கோட ஃபவுண்டேஷன் 330 ஷேட். என்னோடய ஷேடுக்கு வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகுது. கொஞ்சம் இல்லை, ஓகேவா மேட்ச் ஆகுது. இது வந்து இப்படி பார்த்தீங்களா, லிக்விடாக வரும். என் ஃபேஸை மட்டும் தான் தெரியுமோ. இது வந்து லைட்டாக எடுத்துக்கிட்டு, ஐயோ லைட்டானாவே நான் ஃபுல்லாக தான் எடுப்பேன். ஓகே, இப்போ வந்து ப்ரஷ் வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே நான் கண்ணாடி வரேன். இந்த சைட் ஃபுல்லாக பண்ணிட்டு இந்த சைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஃபேஸில் ஜென்டலாக அப்ளை பண்ண சொல்லுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா வச்சுக்க போட்டோ சாணி தட்டுற மாதிரி தட்டிட்டு கிடக்குறேன். என்ன கைஸ் பண்ணுறது நமக்கு. கான்டோர் வந்து ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் தான் போடணுமாம்மா. அது தெரியாமல் நான் முன்னாடி போட்டேன். இப்போ என்னோடய அக்கா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு சொன்னால்
பிடிச்சிருக்கு. பவுடருமே வந்து மேப்ளின் நியூயார்க் ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடரு 330. எடுத்துக்கிறேன் இந்த பவுடரை. ஏசம பண்ணுவாங்க. காண்டாக போறீங்களா? முன்னாடி இதெல்லாம் போய் இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கண்ணாடி வந்து கியூட்டா இருக்கு. இதுல இருக்க கண்ணாடி ஆரஞ்சு பிளஸ் ஒயிட் அந்த மாதிரி ஒரு சாரி கட்டலான்னு இருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. பூ வச்சேன் நம்ம. சொல்றீங்க பூ வச்சோமா? கழுத்து அதெல்லாம் போகல. ஏதாவது ஸ்டெப் மிஸ் பண்ணிருப்பேன் கண்டிப்பா. அது என்ன தெரியாது. அதெல்லாம் பண்றேன் ஞாபகம் இல்லை எனக்கு வந்து. இப்போல்லாம் மேக்கப் கோர்ஸ் பண்ணி மேக்கப் ஆர்டிஸ்ட்ல எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க தெரியுமா? அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அவங்க போடுற மேக்கப்புக்கு தான் எத்தனை சொல்கிறாங்க. இருந்தாலும் அதுக்கு எதுக்கு நம்ம லைக் எப்படின்னா அவங்க ஃபங்க்ஷன்ஸுக்குலாம் அவங்களுக்கு மேக்கப் போடணும், இல்லை எங்கேயாவது போகிறோம் மேக்கப் போட்டு நல்லாயிருக்கும் ஃபீல் ஆனால் அது எடுத்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ண முடியுமா? இல்லை. அதனால் நம்மளே பண்ணுறது, நம்மளே லேர்ன் பண்ணிக்கிறது தப்போ கரெக்டோ, லேர்னிங் இஸ் பெஸ்ட்டு. ஸோ லேர்ன் பண்ணுறது தப்பு கிடையாது. இப்போ வந்து டச் மேஜிக் ப்ரோ ப்ரொஃபஷ்னல் காஸ்மெட்டிக்கா அப்படி ஒரு இதில் நான் வந்து இன்னைக்கு அந்த சீக் ஷேடுன்னு ஒன்று இருக்குது. லைக் தெரியுமான்னு தெரில. அது இந்த ஷேட் அது வந்து போடலான்ட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஸ்வீட் அதுவே வந்து எனக்கு கரெக்டாக நல்லா இருக்கா தெரியல. நல்லா கூட போடுவோம். நம்ம நம்மளே வந்து ஒன்னொன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றப்போ நம்ம நம்மளே ரசிக்கலாம். யாரும் நம்ம ரசிக்க வேண்டாம். இன்னொன்னு யார் வந்து நம்ம இப்படி சொல்லுவாங்களோ அப்படி சொல்லுவாங்களோ நினைச்சு எதுக்குமே வரல. பிடிச்சிருக்கா பண்ணேன். இவன் இப்படி சொல்கிறான் அவன் இப்படி சொல்கிறான்னா அவன் சொல்லிட்டே தான் இருப்பான். வாயில அடக்கவே முடியாது. என்ன பண்ணுறது? நமக்கு பிடிச்சது நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ ஐஷேடோ போயிடலாம். கார்ஜியஸ் அப்படின்னு ஒரு பிராண்டு, கார்ஜியஸ் பிராண்டு 16. அதுதான் ஆல்ரெடி கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இதில் வந்து நேற்று ஒரு ஷேட் போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் இன்றைக்கி அது போட மாட்டேன். வேறு ஏதாவது போட வேண்டியதான். லைட்டாக ப்ளூ இந்த ஷேடு. வச்சிடுறாங்க கைஸ். நான் ஐயோ இது ஹைலைட்டு. எனக்கு வந்து இந்த ஐப்ரோஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் நான் இதுலேயே இருக்கு பாருங்க. ட்ரெஸ்ஸில் போட்டு போமா எல்லா ஷேடும் கலந்து ட்ரெஸ்ஸில் வேண்டாம். இது என்னன்னா அதில் இந்த இந்த ஒரு மாதிரி உதிரி வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அடுத்து அந்த பேலட்டே அது மட்டும் நாசமாகாமல் அந்த பேக்கே நாசிப்பட்டுரும். நேற்று வந்து நான் அதான் என்னோட அக்காவோட அது என்னது இந்தாதான் மேக்கப் பாக்ஸு அதை எடுத்து பார்த்தா ஃபுல்லாக இந்த ஒரு பேலட் கொட்டதுனால அது ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலரில் ஆயிடுச்சு. அப்புறம் இதை நான் ஃபுல்லாக ரெடி பண்ணி விட்டு வச்சேன். பார்த்தா இன்றைக்கும் அதே தான். என்னன்னா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இது சொல்லிட்டு அதில் வேலையை காட்டிடுச்சு. ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக போட்டிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு கிளிட்டர் ஷேட் வந்து நம்ம ஒயிட்டில் இருக்க ஒரு ஷேடே நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து எட்ஜஸ் ஃபில் பண்ணுறது இது எடுத்திருக்கேன். தெரியுதா?
போட்டுக்கலாம். நான் வந்து லைட்டா லிப்ஸ்டிக் போட்டுட்டேன். லிப்ஸ்டிக் போடணும்னா நல்லா இருக்காது. நல்லா இருக்குப்பா. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா கொஞ்சம் லைட்டாக நம்ம இப்போ இந்த டைமில் ஃபிக்ஸ் அந்த ஸ்ப்ரே மேக்கப் ஃபிக்ஸர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஏன்னா அப்படி தான் சொல்லுவாங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு, அதனால் நம்மளும் பண்ணிக்கலாம். ஐலைனரா மஸ்காராவா காம்பேக்ட் எல்லாமே படிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐலைனரே போயிடுவோம். ஐலைனர் ஆக்சுவலி அது நான் ஐலீனர் சொல்கிறேன். ஓகே வந்தாச்சு. எனக்கு இந்த எனக்கு வந்து இந்த ஐலைனர் ரொம்ப பிடிக்கும். கலோசல் நினைக்கிறேன். இந்த ஐலைனர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து ட்ரை ஆயிடுச்சு. வாட்டர் ப்ரூஃப் கூட. சரி நம்ம இப்போ எங்கேயும் போக போகிறதில்ல. ஸோ அதனால நம்ம வந்து டேஸ்லர் செம்ம பிராண்ட் தான் இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்லர் ஐலைனர் போட்டுக்கலாம். ஐலைனர் போட்டாச்சு. நல்லாக்கா? ஐலைனர் கூட இந்த கண்ணெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியுது. ஐலைனர் 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 வீடியோ முடியறதுக்குள்ளே இந்த லைனரை மாற்றி காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மேப்ளின் நியூயார்க்கோட மஸ்காரா இது போகலாம். ஒரு என் அக்காவோட காஸ்மெட்டிக் கேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த இது வந்து சூப்பராக இருக்கும்ன்ட்டு. இன்றைக்கி பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இது வந்து நான் போட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு. பட் நான் உங்களை எல்லாம் ஏமாற்றிட்டேன். அதுக்கே நீங்கள் வந்து நீங்கள் காரி துப்பியிருப்பீங்க. இட்ஸ் ஓகே, இப்போ போட்டு காட்டுறேன். தெரியுதா? இந்த கண்ணுக்கும் நல்லாவே தெரியும். ரொம்ப நாளா வருது யூடியூப்ல அவங்களுக்கு சொல்லி 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 ரெண்டு கண் போட்டாச்சு. கியூட்டி 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 இந்த கண்டு 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 கியூட்டி 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 ஓகே ஓகே எல்லோ லைட் யூசி லைட் ரெண்டும் இருக்கு. ஓகே ஐபோ ஃபீல் பண்ணலாமா? ஆக்சுவலா ஐபோ எடுக்கல. ஸோ எந்த அளவுக்கு ஐபோ வந்து கரெக்டாக வருதுன்னு தெரியல. ஆமா இந்த ப்ரௌன் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணேன். இதெல்லாம் ஐபோ ஃபீல் பண்ணா சின்சானோட இந்த மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் பண்ணணுமே என் கை வந்து பண்ணுன்னு சொல்லுது. என் கையோட பேச்சு நான் கேட்கணும்ல, நான் அதை பண்ணுறேன். யாராவது இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் தப்பாக தான் பண்ணுறேன், எனக்கே தெரியும். ஏதாவது நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு எடுக்க ரொம்ப ரேர். நான் வந்து இந்த ஐப்ரோலாம் எடுக்கிறது ஆடிக்கு ஒரு டைம், அமாவாசைக்கு ஒரு டைம் தான் எடுப்பேன். ஏன்னே தெரியல, எனக்கு அந்த ஐப்ரோ எடுக்கிறது அப்படிலாம் அதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. நிறைய கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மந்த்லி 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 எடுவான். நான் இப்போ பண்ணேன்னா அடுத்து ஒரு 6 மாதமோ 7 மாதமோ இல்லை ஃபங்க்ஷன் வந்தால் கூட சில டைம் எனக்கு தோணாது ஐப்ரோலாம் பண்ணணுன்ட்டு. நான் என்ன பண்ணுவேன்னா யாராவது பண்ணாங்களோ இல்லை எனக்கா சரி பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு மட்டும்தான் நான் பண்ணுவேன். இல்லைன்னா நான் ஐப்ரோலாம் பண்ண மாட்டேன். ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, கொஞ்சம் சின்ன ஐப்ரோ மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, அவ்வளோதான் கைஸ். இன்னும் இதில் என்ன பண்ணுவாங்க? ப்ளஷ் போட லிப்ஸ்டிக்கு, மெயினாக லிப்ஸ்டிக்கும் வந்தாச்சு பாருங்க. ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன்.
ஸ்விஸ் பியூட்டியோட இந்த என்னது போல்டு மேட் லிப் லைனர் இருக்குல்ல, இதுதான் நான் வந்து அவுட்ருக்கு ஃபில் பண்ண போகிறேன். ஏன்னா இது சூப்பராக இருக்கும், என்னோட ஸ்கின்னுக்கு இது ரொம்பவே எனக்கு சூட் ஆகும். நான் போட்டு காட்டுறேன். டஸ்கி ஸ்கின் டோனுக்குலாம் இது ஒரு சூப்பராக இருக்கும். இந்த லிப்பு லைனர் இப்படியே விட்றாதீங்க, உள்ளதான் ஃபில் பண்ணி ஆகணும். இதிலே வந்து ஒரு ரெட் ஷேட் இருக்கும். ஸ்விஸ் பியூட்டியோட போல்டு மேட்டில் ஆரஞ்சு ரெட். இது என்னதுன்னா டார்க் சாக்லேட். இது டார்க் சாக்லேட் 12. இது வந்து ஆரஞ்சு ரெட்டு. இதுவும் மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு பக்கம் கிடைக்கும். நான் வந்து ஆல்ரெடி இது போட்டுட்டேன், லிப் பாம் போட்டேன். இருந்தாலும் நான் கொஞ்சமாக இப்போ இதுக்கு முன்னாடி போட்டுருக்கணும், ஆனால் நான் இப்போ போடுறேன். இப்போ இதுவே வந்து இப்போ நான் அந்த ரெட்டு ஆட் பண்ணேன்னு வைங்களேன், ரெட்டு இது மிக்ஸ் ஆகி ஒரு கலர் வரும், சூப்பராக இருக்கும். பண்ணி காட்டுறேன். ஆரஞ்சு ரெட்டு டஸ்கி ஸ்கின்னுக்கு வந்து இது ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். ரொம்பவே நல்லா இருக்குல்ல. ஆனால் இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. உங்களுக்கு டார்க் என்னன்னு தோணுச்சுன்னா நீங்கள் லைட் கூட போய்க்கலாம். வேறு ஏதாவது லிப்ஸ்டிக் ஷேடு. எனக்கு வந்து இந்த லிப்ஸ்டிக் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. உங்களுக்குல ஃபைனலி எல்லாமே முடிஞ்சுது. நம்ம போய் ரெடி ஆகிட்டு பொட்டு, இயரிங்ஸ், நெக்லஸ் எல்லாமே போட்டு saree கட்டிட்டு வரேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மேக்கப் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். சும்மா எனக்கு தெரிஞ்சு நான் போட்டேன், இதை வச்சு நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நீங்களாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் எப்படி சொல்கிறது, ட்ரை பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஃபைனலி நான் வந்து saree வியர் பண்ணிட்டேன். இந்த saree தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச saree. ஆரஞ்சு அப்புறம் இந்த சில்வர் கலரில். அப்புறம் செயின் சும்மா சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் பிக்காகவே போட்டிருக்கேன். அவ்வளோதான் கைஸ். எங்கேயாவது சும்மா பார்ட்டி இல்லை ரிசப்ஷனுக்குலாம் போனோம்னா இந்த மாதிரி சிம்பிள் லுக் ட்ரை பண்ணலாம். எனக்கு இன்னைக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மேக்கப் பிடிக்குதோ பண்ணுங்க, தப்பு கிடையாது. இந்த லுக் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு லுக் பண்ணியிருக்கேன், எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரியோட ஃபுல் போஸ் எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த கிளிப்பிங்கில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இன்னும் என்னென்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.